குட் மார்னிங். ஸோ இன்னைக்கு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஸோ அடுத்து வரவங்க அடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நேற்று வரைக்கும் போட்டது ஓரளவு கொஞ்சம் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய பேர் ஆல்ரெடி ப்ராக்டிஸ் பண்ணினவங்க மாதிரி இருந்தது போட்டிருக்கிறது பார்க்குறது. ஸோ இன்னைக்கு கிளாஸ்ல பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஒரு பேட்டர்ன் எப்படி நம்ம ரீட் பண்ணணும், எப்படி நம்மளாம் பேட்டர்ன் வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்றது தான். ஸோ ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், கஷ்டமாலாம் இருக்காது உங்களுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு பேட்டர்ன் வந்து 2 மெத்தட்ல வந்து கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் வேற ஏதோ ஒரு இது பார்த்து நீங்கள் எழுதுறீங்க அப்படின்னா, ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா 2 மெத்தடில் இருக்கும். ஒன்று டயக்ராமேட்டிக்கலாக இருக்கும், அதாவது சார்ட் ஃபார்மேட்டில் இருக்கும். அதை பார்த்து நம்ம இந்த இதுக்குரியது என்ன சிம்பிள், எது எதோட எது அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுலேருந்து நம்மளா செய்கிறது, அது ஒன்று. அப்படி இல்லைன்னா ரிட்டன் ஃபார்மேட்டில் கொடுத்துருப்பாங்க, ஸோ அதை வச்சு எழுதுறது. ஸோ இது ரெண்டு தான் மோஸ்ட்லி பேட்டர்ன் வந்து உங்களுக்கு வரும். ஸோ அதை எப்படி எழுதணும், எப்படி ரீட் பண்ணணும் அப்படின்றது தான் நம்ம வந்து இந்த கிளாஸ்ல பார்க்க போறோம். ஸோ பேசிக் வந்து இதுக்கு முன்னாடி போட்ட செஷன்ல வந்து 4 days வரைக்கும் எனக்கு வந்திருந்தது. ஸோ உங்களுக்கு வந்து 2 daysலேயே கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ சீக்கிரமா முடிஞ்சிடும். ஸோ உங்களுக்கு கவர் பண்ணிட்டேன் அப்படின்னா என்னோட கிளாஸ் வந்து உங்களுக்கு வந்து ஓவர் ஆயிரும். ரெக்கார்ட் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணுவீங்க அப்படின்னு நீங்க இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா சொல்லுங்க, உங்களுக்கு வந்து நான் நோட்ஸ் வந்து சென்ட் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு அது யூஸ் ஆகும். இல்லை ஜஸ்ட் உங்களுக்கு லேர்ன் பண்ணா போதும் அப்படின்னா அது உங்களுடைய சாய்ஸ் தான். ஸோ பிறகு குரூப்ல வந்து அதை மட்டும் சொல்லிடுங்க. ஸோ இப்போ நம்மளுடையது நெக்ஸ்ட் 2 ஃபார்மேட் சொல்லியிருந்தேன்னா, ஸோ அதில் இது வந்து போன என்னோட சேனலுக்கு நான் கிரியேட் பண்ண ஒன்று, ஓகேவா? ஸோ இது வந்து ஸ்டாருக்குரிய சார்ட், அதை அப்படியே கீழே ரிட்டர்ன் ஃபார்மேட்டில் நான் எழுதியிருக்கேன். ஸோ இந்த 2 மெத்தட்ஸ்லையுமே நீங்கள் வந்து நிறையா பார்த்துருப்பீங்க, ஓகேவா? ஸோ இப்போ இந்த சார்ட் எப்படி ரீட் பண்ணணும், இல்லை இந்த ரிட்டர்ன் ஃபார்மேட்டில் எப்படி நம்ம எழுதணும் அப்படின்றது தான் நம்ம வந்து இந்த செஷனில் கற்றுக்க போகிறோம். ஸோ அது போக டைம் இருந்துச்சு அப்படின்னா ஒரு பேசிக் ஃப்ளார் ஏதாவது மேக் பண்ணுறது உங்களுக்கு வந்து நான் சொல்லி கொடுக்குறேன். ஸோ ஃபஸ்ட்டு இதில் நிறைய சிம்பிள்ஸ் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, ரவுண்டு, அப்புறம் ஒரு டி ஷேப்பில் போட்டு 2 கிராஸ், ஒரு கிராஸ், இல்லைன்னா வெறும் டி. ஸோ இதெல்லாம் எதுக்குரிய சிம்பிள்ஸ் அப்படின்றது ஃபஸ்ட்டு தெரியணும். அதுக்கு முன்னாடி எந்த இது எதுக்குரியது, நம்ம அதை எப்படி ரீட் பண்ணணும் அப்படின்றது ஒன்று இருக்கு. ஸோ அதை ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம் இன்னைக்கு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஃபஸ்ட்லேருந்து லேர்ன் பண்ண ஸ்டிச்சஸ், ஓகேவா? என்னென்ன ஸ்டிச்சஸ் லேர்ன் பண்ணியிருக்கோம்? ஃபஸ்ட்டு போட்டது செயின், ஸ்லிப் நாட்லேருந்து செயின் போட ஆரம்பித்தோம். ஸோ செயின் ஸ்டிச் தான் ஃபஸ்ட்டு. ஸோ செயின் ஸ்டிச்சோடைய சிம்பிள் பார்த்தீங்கன்னா சிஹெச் அப்படின்னு சொல்லி போடுவோம். அதோடைய சார்ட்ல சிம்பிள் வந்து இப்படி ஓவல் ஆர் ரவுண்ட் ஷேப்ல போட்டிருப்பாங்க, ஓகேவா? கிளியரா தெரியுதா? ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, செயின் ஸ்டிச்சுக்கு அப்புறம் நம்ம பார்த்தது செயின்க்கு அப்புறம் சிங்கிள் குரூஷே. சிங்கிள் குரூஷேக்குரிய சிம்பிள் SC. சில இதில் 2 S வந்து கேப்ஸ்ல போட்டு C ஸ்மால்ல போட்டிருப்பாங்க, சில இதில் ரெண்டுமே ஸ்மால்லையும் போட்டிருப்பாங்க. ஸோ அது ப்ராப்ளம் கிடையாது, SC அப்படின்றது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சிங்கிள் குரூஷேக்குரிய சிம்பிள் ப்ளஸ், அப்படி இல்லை அப்படின்னா X, இது ரெண்டுமே யூஸ் பண்ணுவாங்க, ஓகேவா? சிங்கிள் குரூஷேக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஹாஃப் டபுள் குரூஷே. ஸோ ஹாஃப் டபுள் குரூஷேனா HDC. இதுக்கும் H கேப்ஸ்ல போடனா போட்டுக்கலாம், அது ப்ராப்ளம் இல்லை. H போட்டு ஒரு DC வந்து போடணும். இதுக்குரிய சிம்பிள் பார்த்தீங்கன்னா T, ஓகேவா? ஸோ ஹாஃப் டபுள் குரூஷே. அடுத்தது டபுள் குரூஷே. டபுள் குரூஷேக்குரிய சிம்பிள் DC. சேம் இதுலேயும் D வந்து கேப்ஸ்ல போடலாம், தப்பு இல்லை. இதுக்குரிய சிம்பிள் சார்ட்குரியது T போட்டு ஒரு கிராஸ், ஓகேவா? T வித் கிராஸ் அப்படின்னு ரீட் பண்ணணும். நெக்ஸ்ட் இது ட்ரிபிள் ஆர் ட்ரிபிள் குரூஷே. நான் ட்ரிபிள் குரூஷேன்னு போட்டுக்கிறேன். ட்ரிபிள் குரூஷேக்கு TR அப்படின்னு சொல்லி போடுவாங்க, ஓகேவா? ஸோ இதுலேயும் T கேப்ஸ் போடணும், போட்டுக்கோங்க, ப்ராப்ளம் கிடையாது. ஸோ இதுக்குரிய சிம்பிள் சேம் T போட்டு 2 கிராஸ். சில நேரத்தில்
இதே மாதிரி T போட்டு 3 கிராஸ் வந்து வர்ற மாதிரி போட்டிருப்பாங்க. ஸோ அது வந்து டபுள் ட்ரிபிள் குரூஷே. அதாவது 2 தடவை நம்ம யான் ஓவர் பண்ணுவோமா ட்ரிபிள் குரூஷே போடுறதுக்கு, அதுல எக்ஸ்ட்ராவா ஒரு தடவை யான் ஓவர் பண்ணிட்டு நீங்க எப்பயும் போல போட்டீங்க அப்படின்னா அது டபுள் ட்ரிபிள் குரூஷே. அதுக்கு இந்த சிம்பிள் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்லிப் ஸ்டிச். ஸ்லிப் ஸ்டிச்சுக்கு பார்த்தீங்க அப்படின்னா SLST ஸ்லிப் ஸ்டிச். ஓகேவா? ஸோ இதுக்கு இப்படி டார்க்கா ரவுண்டு மணிக்கு வச்சிருப்பாங்க. ஸோ ஜஸ்ட் ஒரு ரவுண்டு தான், டாட் மணிக்கு பெருசா இருக்கும் ஓரளவு. ஓகேவா? ஸோ இதுதான் உங்களுடைய மெயின் பேட்டர்னை ரீட் பண்றதுக்கு உங்களுக்கு தேவைப்படுறது. இது போக நமக்கு இன்னும் ஒன்று நமக்கு கற்றுக்கிட்டோம். அது என்ன அப்படின்னா மேஜிக் ரிங்கு. ஸோ மேஜிக் ரிங். மேஜிக் ரிங்குக்கு இப்படி ரவுண்ட் போட்டிருப்பாங்க. ஸோ இப்படி ரவுண்டு போட்டிருந்தாங்கன்னா அது மேஜிக் ரிங். சில நேரம் இப்படி ஓவர்லாப் பண்ண மாதிரி போட்டிருப்பாங்க, சில நேரம் கம்பைன் ஆகாம சும்மா ரெண்டு இப்படி வெறும் இப்படி ஓவல் மலுக்கு இப்படி இருக்க மாதிரி போட்டிருப்பாங்க. அதுவும் மேஜிக் ரிங் தான் மென்ஷன் பண்ணோம். ஸோ இது வந்து என்னது மேஜிக் ரிங். இதுக்கப்புறம் இன்னைக்கு குரூப்ல ஒன்று போட்டிருந்தாங்க பாத்தீங்களா, ரிங் நாட் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஸோ அதுவும் மேஜிக் ரிங் மாதிரி தான். நான் முதலே சொல்லியிருந்தேன் நேற்று கிளாஸ்ல மேஜிக் ரிங் எடுக்கும்போது, மேஜிக் ரிங்ல நீங்க அந்த எண்டு நாட்டை நல்லா டைட் பண்ணி டைட்டா இழுத்தீங்க அப்படின்னா சென்டர்ல உங்களுக்கு கேப் தெரியாது, க்ளோஸ் ஆயிரும். அதே இது செயின் போட்டுட்டு செயினை ஸ்லிப் நாட் போட்டு ஜாயின் பண்ணீங்கன்னா ஒரு ரிங் ஃபார்மேட்ல கிடைக்கும், அதையும் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு பேர் தான் ரிங் நாட். ஓகேவா? ஸோ மேஜிக் ரிங்கும் ரிங் நாட்டும் மட்டும் இருக்கு, நான் உங்களுக்கு போட்டு காமிச்சிடுறேன். ஸோ ரெண்டும் சேம் கிடையாது, ரெண்டும் வேற வேற. மேஜிக் ரிங்குனா இப்படி போட்டுட்டு வெளியே எடுத்து ஒரு ட்விஸ்ட் பண்ணி மேல ஒரு நாட் போடுவீங்க, சாரி செயின் ஸ்டிச் போட்டிருப்பீங்க. ஸோ இதுதான் மேஜிக் ரிங். ஓகேவா? ஸோ இப்படி போட்டுட்டு தான் உள்ள கூடி நீங்க ஒர்க் பண்ண ஆரம்பிப்பீங்க. பட் இப்படி இல்லாம நார்மலா செயின் ஸ்டிச் போடுவோம்ல, லூப் போட்டுட்டு ஒன் 2 3 4 ஒரு 4 ஸ்டிச்சஸ் மட்டும் போட்டுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சுக்குள்ள விட்டு இப்படி ஸ்லிப் நாட் போட்டு ஒரு ரிங் ஃபார்மேட்ல கொண்டு வருவாங்க. இது வந்து உங்களால டைட் பண்ண முடியாது. டைட் பண்ணீங்கன்னா அந்த ஜாயின் பண்ண அந்த ரெண்டு செயின்ல ஜாயின் ஆகுமே தவிர சென்டர்ல இருக்கிற இந்த ரிங்கு வந்து உங்களால க்ளோஸ் பண்ண முடியாது, அந்த கேப்பை. ஸோ இதுக்கு பேர் தான் ரிங் நாட். ஓகேவா? ஸோ டேர்ம்ஸ் நீங்க மாத்தி ரீட் பண்ணி பழகிட்டீங்க செஞ்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது திரும்ப கரெக்ட் பண்றது கஷ்டமாயிரும். ஸோ முதல்ல நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதுதான். ஸோ இதை வச்சுதான் நம்ம வந்து பேட்டர்ன் வந்து எழுதுவோம். ஸோ பேட்டர்ன் ரீட் பண்றதுக்கும் இதுதான் உங்களுக்கு வந்து யூஸ் ஆக போகுது. ஸோ ரிட்டன் ஃபார்மேட்ல கொடுக்கும்போது இந்த இது யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதே இது டயக்ராமேட்டிக்கலா ரெப்ரசென்ட் பண்ணும்போது இந்த சைடு இருக்கிறத யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸ்க்ரீன்ல உங்களுக்கு குட்டியா தெரிஞ்சு அப்படின்னா அதை ஃபுல் பேஜுக்கு பின் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு ஃபுல் பேஜ் தெரிய மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு ரீட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து ஃபுல்லாக பேசிக் ஸ்டிச்சஸ் நம்ம லேர்ன் பண்ணது. இதை வச்சு தான் நம்ம வந்து அடுத்து வந்து பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு இதை வச்சு எப்படி பேட்டர்ன் ரீட் பண்ண போகிறோம், எப்படி வந்து நம்மளா போடுறது அப்படின்றது பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம போட போகிறது என்ன அப்படின்னா ஒரு ஃப்ளவர். ஸோ ஃப்ளவர் அப்படின்னு மேக் பண்ணும்போது ஜஸ்ட் மேஜிக் ரிங் இல்லாமலும் நம்மளால மேக் பண்ணலாம், வெறும் செயின் ஸ்டிச்சஸ் வச்சும் மேக் பண்ணலாம். ஸோ ரெண்டு மெத்தட்லையுமே நம்மளால செய்ய முடியும். ஸோ உங்களுக்கு வந்து செயின் ஸ்டிச் வச்சு பண்றது அப்படின்றப்போ செயின் அதிகமாக போட்டுட்டு அதை ஒரு லூப் ஃபார்மேட்ல செஞ்சு அதை வந்து ஜாயின் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கு நார்மல் நீடில் தேவைப்படும். வச்சிருந்தீங்க அப்படின்னா ப்ராப்ளம் இல்லை, நான் அதை உங்களுக்கு போட்டு காட்டுறேன், அதை ட்ரை பண்ணி பாருங்க. அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஸ்டிச் பண்றது கஷ்டமா இருக்கும். ஸோ அதை செகண்டா பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மேஜிக் ரிங்ல இருந்து போடுறது பார்க்கலாம். ஸோ மேஜிக் ரிங் போட்டுட்டு எப்படி வரையணும், என்ன பண்ண போறோம் அப்படின்றது தான். ஓகேவா? ஃப்ளவர் மேக் பண்ண போறோம், மேஜிக் ரிங் யூஸ் பண்ணி பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் மேஜிக் ரிங்குரிய சிம்பிள் போட்டுக்கோங்க. ஸோ மேஜிக் ரிங் எதுல இருந்து வரும், ஒரு ரவுண்ட் ஷேப்ல தான் போடுவோம். ஓகேவா? இப்போ 5 பெட்டல் போட போறீங்களா இல்ல 6 பெட்டல் போட போறீங்களா அப்படின்றத நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க. நான் 5 பெட்டல் வச்சு சொல்லி கொடுக்க போறேன் உங்களுக்கு.
ஸோ 5 பெட்டல்ன்றப்போ ஓகேவா. ஸோ இந்த சைஸ்க்குள்ள தான் எனக்கு அந்த இது பெட்டல்ஸ் வந்து வரும். ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் இது பெட்டலோட அவுட்லைன் மட்டும் லைட்டா நீங்க டிரா பண்ணிக்கோங்க. ஸோ அவுட்லைன் டிரா பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்குள்ள நமக்கு வர்ற மாதிரி போட்டுடலாம். ஸோ அதுக்கு ஏத்தாப்புல நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க பென்சில் வச்சிருந்தீங்கன்னா. ஸோ இந்த அவுட்லைன் கரெக்டா இருக்கு எனக்கு. ஓகேவா. அவுட்லைன் போட்டாச்சு. இப்ப போட்டதுக்கு அப்புறம் நமக்கு அதுல என்ன ஷேப்ல வரும், என்ன ஷேப்புக்கு அதுல ஃபிட் பண்ற மாதிரி நம்ம ஸ்டிச்சஸ் போடலாம் அப்படின்றத நீங்க பார்க்கணும். ஓகேவா. ஸோ மேஜிக் ரிங்ல இருந்து நம்ம என்ன பண்ணுவோம், செயின் ஸ்டிச்சஸ்ல தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்போ இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். 2 3 செயின் ஸ்டிச்சஸ் இப்போதைக்கு போட்டிருக்கேன். ஸோ செயின் ஸ்டிச் போட்டதுக்கு அப்புறம் நம்ம என்ன ஸ்டிச் அதில் யூஸ் பண்ண போறோம், ட்ரிபிள் க்ரூஷேவா இல்லை டபுள் க்ரூஷேவா இல்லை ஹாஃப் டபுள் க்ரூஷேவா என்ன யூஸ் பண்ண போறோம் அப்படின்றது இருக்கு. ஓகேவா. ஸோ உள்ள ஃபிட் பண்றது நீங்க ஒரே சைஸ்ல இருக்கிற மாதிரியும் ஃபிட் பண்ணலாம். ஸோ ஒரே சைஸ்ல போட்டீங்கன்னா எப்படி வரும், ஸோ பெட்டல் இந்த மாதிரி வரும். இல்ல செயின் ஸ்டிச் போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமா ஹைட் இன்க்ரீஸ் பண்ண போறேன்னா இந்த மாதிரி வரும். ஓகேவா. ஸோ அப்போ இந்த இதை டிசைட் பண்ணணும் நம்ம. ஸோ நான் வந்து சேம் டைப் ஆஃப் ஸ்டிச் தான் யூஸ் பண்ண போறேன். ஸோ அப்போ வேரியேஷன் எனக்கு வர வேண்டாம், ஒரே மாதிரியே இருந்தாலும் எனக்கு ப்ராப்ளம் இல்லை. பட் செயின் தான் சைட்ல போடுறோம் அப்படின்றதுனால கார்னர் இப்படிதான் வரும் அப்படின்ற கேரண்டி கிடையாது. ஓரளவு அதோட ஷேப்பு சேஞ்ச் ஆகலாம். ஓகேவா. ஸோ நான் வந்து இப்போ ட்ரிபிள் க்ரூஷே வச்சு போடலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சிருக்கேன். ட்ரிபிள் க்ரூஷேனா நார்மலா நம்ம எத்தனை செயின் போடுவோம், 4 செயின் போடுவோம். ஸோ 4 செயின் போட்டாச்சு. போட்டுட்டு இப்ப சென்டர்ல ஃபில் பண்ற இது. ஸோ சென்டர்ல எத்தனை ட்ரிபிள் க்ரூஷே போட்டு ஃபில் பண்ண போறோம் அப்படின்றது. ஸோ 2வும் போடலாம், 3யும் போடலாம். நீங்க போட்டுட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் உங்களுடைய பேட்டர்னை நீங்க நியூவா கிரியேட் பண்றீங்க அப்படின்னா. ஸோ நான் ஆல்ரெடி இந்த பேட்டர்ன் வந்து ஃபாலோ பண்ணி வீடியோ போட்டதுனால நான் 2 இல்லைன்னா 3 உள்ள போடலாம் அப்படின்னு கெஸ் பண்ணியிருக்கேன். ஸோ உள்ள வந்து 2 போடுவோம். 1 2 ட்ரிபிள் க்ரூஷேக்குரிய சிம்பிள் அந்த டீ போட்டுட்டு 2 கிராஸ், அவ்வளவுதான். ஓகேவா. ஸோ திரும்ப என்ன பண்ணணும், அதை செயினோட போட்டு கீழே வந்து அகைன் மேஜிக் ரிங்கோட நம்ம அதை ஜாயின் பண்ணணும். ஸோ 1 2 3 4 மேஜிக் ரிங்கோட ஜாயின் பண்ணணும்னா வெறும் செயின் மட்டும் போட்டு அது ஜாயின் ஆகாது. ஸோ அகைன் அங்க ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு தான் ஜாயின் பண்ணி ஆகணும். ஸோ இந்த இடத்துல ஒரு டாட். அப்போ திரும்ப இந்த இடத்துல இருந்து அடுத்த செயின் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். அதாவது அடுத்த பெட்டல் இதோட என்னோட ஒரு பெட்டல் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓகேவா. ஸோ அப்போ அடுத்த பெட்டல் சேம் இந்த ஸ்லிப் நாட்ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். 1 2 3 4 திரும்ப 2 ட்ரிபிள் க்ரூஷே அகைன் 1 2 3 4 செயின் போட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு கனெக்ட் பண்ணியாச்சு. ஓகேவா. அப்போ இது ஒரு பெட்டல், இது ஒரு பெட்டல். திரும்ப அடுத்த பெட்டல் வரும்போது எப்படி வரும், திரும்ப 4 2 ட்ரிபிள் க்ரூஷே அகைன் 4 செயின் போட்டு ஸ்லிப் நாட் போட்டு எண்ட் பண்ணிடுவோம். ஸோ இதே மாதிரி மற்ற பெட்டல்ஸையும் போட்டுக்கோங்க. ஸோ டயக்ராமேட்டிக்கலாக நீங்கள் அதை கன்வெர்ட் பண்ணிட்டு உள்ள என்ன ஸ்டிச் ஃபிட் ஆகும் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணி போட்டுட்டாலேவும் உங்களுக்கு என்ன பண்ணிடலாம் அப்படின்னா நீங்கள் வந்து பேட்டர்ன் வந்து ஈஸியாக போட்டுடலாம். நீங்களாவே கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா. இல்லை ஸ்டார்டிங் ஸ்டேஜஸில் நீங்கள் வந்து ஆல்ரெடி போட்ட பேட்டர்ன்ஸ் நிறைய பேர் போட்டிருப்பாங்கல்ல, அதையே ஃபாலோ பண்ணுறதுனாலும் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ என்னோட ஃப்ளவர் ஷேப்புக்கு வந்துருச்சா இது. ஓகேவா. அவ்வளோதான். ஸோ இப்போ இந்த பேட்டர்ன் தான் நம்ம போட போறோம். ஸோ த்ரெட் எடுத்துக்கோங்க. நான் வந்து எல்லோ கலர்ல எடுத்திருக்கேன். ஸோ இன்னைக்கும் நாளைக்கும் போடுறத வச்சு தான் நாளைக்கு இன்னொரு ப்ராஜெக்ட் நம்ம மொத்தம் டோட்டலாக 3 செய்ய போகிறோம். ஸோ ஃப்ளவர், அதுக்கப்புறம் இதே சேம் பேட்டர்ன் ரீட் பண்ணி ஹார்ட் எப்படி போடுறது அப்படின்றது. ஸோ அந்த ஹார்ட்டையும் ஃப்ளவரையும் வச்சு ஒரு இது புக் மார்க் எப்படி போடுறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா. ஸோ என்ன பண்ணுங்க, மேஜிக் ரிங் ஃபர்ஸ்ட் போடணும்.
மேஜிக் ரிங் போட்டாச்சு. மேஜிக் ரிங் போட்டு டைப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஸோ மேஜிக் ரிங் போட்டாச்சு. ஸோ அடுத்து நம்ம என்ன சொல்லியிருந்தோம், 4 செயின்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இந்த இதை வேணா ஸ்கிரீன்ஷாட் எடுக்கணும்னா எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இதை தான் இப்போ ஃபாலோ பண்ணி போட போறேன். ஸோ எனக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்னு தள்ளி வச்சிட்டேன். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா இது ஓரளவு தெரியும்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ என்ன பண்ண போறோம், ஃபர்ஸ்ட் 4 செயின் போடணும். 1 2 3 4 4 செயின் போட்டுட்டேன். அடுத்து என்ன பண்ணணும், 2 ட்ரிபிள் க்ரோஷே போடணும். ஸோ 2 3 நீங்கள் எவ்வளோ நாளும் போட்டுக்கலாம். பெட்டலோட திக்னஸ் எவ்வளோ வரணுன்றதை பொறுத்து, அந்த வித்து எவ்வளோ வரணுன்றதை பொறுத்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ 2 உள்ள ரிங்குக்குள்ள விட்டு அகைன் யானை வெளியே எடுங்க. கீழே இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் 2 லூப், அடுத்த 2 லூப், லாஸ்ட் 2 லூப். another ட்ரிபிள் க்ரோஷே, ஏன்னா 2 போடணும்ல. 1 2 3. ஸோ அப்போ போட்டாச்சு. திரும்ப இதை இந்த பெட்டலை க்ளோஸ் பண்ணணும். அதுக்கு அகெயின் 4 செயின் போட்டாச்சு. மேஜிக் ரிங்குள்ள அகெயின் விட்டு அந்த யானை இழுத்துட்டு இங்க என்ன பண்ணணும், இப்போ நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போடணும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் போட்டு ப்ராக்டிஸ் பண்றீங்க அப்படின்னா இந்த ஸ்லிப் ஸ்டிச் போட உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். போட்டுக்கிட்டே இருக்கும்போது ப்ராக்டிஸ் ஆயிரும். ஓகேவா? ஸோ என்னோட ஒரு பெட்டல் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி தான் இருக்கு. ஸோ நான் மொத்தமாக போட்டு டைட் பண்ணும்போது என்னோட ஃப்ளவர் ஷேப் கரெக்டாக வந்துடும். ஓகேவா? ஸோ அகைன் நெக்ஸ்ட் பெட்டல் 1 2 3 4. 2 தடவை yarn over, உள்ள இன்சர்ட் பண்ணி வெளியே எடுங்க. 1 2 3 4 5 6. ஸோ ட்ரிபிள் க்ரோஷே, செகண்ட் ட்ரிபிள் க்ரோஷே. ஸோ அடுத்து என்ன பண்ணணும், செயின் 4 போட்டு இந்த பெட்டலை க்ளோஸ் பண்ணிடலாம். உள்ள இன்சர்ட் பண்ணி வெளியே எடுத்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச். ஸ்லிப் ஸ்டிச் போடும்போது இங்கேயும் கீழே க்ளோஸ் பண்ணிக்கோங்க, பிடிச்சிக்கோங்க டைட்டாக. அந்த ஸ்டிச்சையும் கரெக்டாக டைட் பண்ணிக்கோங்க. ஸோ 2 பெட்டல் வந்து போட்டாச்சு. ஓகேவா? ஸோ அகைன் இது ஒருவேளை உங்களுக்கு அந்த லூப் ரொம்ப பெருசாகிக்கிட்டே போகிற மாதிரி இருக்குன்னா டைட் பண்ணிக்கோங்க, சிறுசாயிரும். ஸோ இனி உங்களுக்கு ஃபோல்ட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். 1 2 3 4. yarn over 2 times, உள்ள விட்டு எடுங்க. 2 ட்ரிபிள் க்ரோஷே. ஓகேவா? ஸோ போட்டோம். திரும்ப செயின் போட்டு செயின் என்ன பண்ணணும், உள்ள விட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு கனெக்ட் பண்ணணும். ஸோ 3 பெட்டல் போட்டேன். நெக்ஸ்ட் 1 2 3 4. yarn over, உள்ள விட்டு எடுங்க. ஸோ 2 டைம்ஸ்ல yarn over பண்ணணும். ஃபர்ஸ்ட் 2, நெக்ஸ்ட் 2, அடுத்த 2. ஸோ 4 பெட்டலில் நிப்பாட்டினாலும் நிப்பாட்டிக்கலாம். பட் 5 or 6 போடும்போது உங்களுடைய ஃப்ளவரோட ஆக்சுவல் லுக் வந்து உங்களுக்கு வந்து இன்னும் அழகாக தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் சிம்பிள் ப்ராஜெக்ட்ஸாக எடுத்து செஞ்சு பாருங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு கான்ஃபிடென்ட் வரும், அடுத்து செஞ்சோம் அப்படின்னா நம்மளால செய்ய முடியும் அப்படின்னு. ஓகேவா? 1 2 3 4. 2 times yarn over.
அவ்வளோதான், க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் எடுக்கணும், கட் பண்ணி தனியாக வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு செயின் போட்டுட்டு வெளியே எடுத்து விட்டுட்டு இதை கட் பண்ணி விட்டுறலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கும். இதில் என்ன பண்ணணும் இது அப்படின்னா, நம்மளுடைய மேஜிக் ரிங்குரிய அந்த ஸ்ட்ரிங்கை டைட்டாக இழுக்கணும். இழுத்துட்டு இந்த மாதிரி இருக்கும், அதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணணும். ஸோ மெயின் என்ன அப்படின்னா, நீங்கள் என்னதான் பேட்டர்ன் ஃபாலோ பண்ணி செஞ்சாலும் அதோடைய ஷேப்பை கரெக்டாக நம்ம தான் அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு வரணும். ஸோ ஃபஸ்ட்டு எவ்வளோ சுருங்கிருச்சு, நான் அதை அட்ஜஸ்ட் பண்ணி எடுக்க தான் எனக்கு என்னுடைய ஷேப் கரெக்டான ஷேப் வந்து வரும். ஓகேவா? அவ்வளோதான். ஸோ இந்த மேஜிக் ரிங்கில் பாருங்க, சென்டரில் எனக்கு வந்து கேப் இல்லை. ஸோ இங்கனுக்குள்ள ஒரு பாசி மாதிரி நீங்கள் பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த சென்டர் இன்னும் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். ஸோ இது பேக் சைடு தான். ஸோ நான் என்ன பண்ணிடுறேன்னா 2 நாட் போட்டுட்டு அந்த மேஜிக் ரிங்குரியதை நல்லா டைட் பண்ணதுக்கப்புறம் நாட் போடுங்க. நல்லா க்ளோஸாக வச்சு ட்ரிம் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான். ஸோ என்னோட ஃப்ளவர் வந்து ரெடி. அழகாக இருக்குல்ல? ஸோ உங்களுக்கும் போட்டு பார்த்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். இல்லை அப்படின்னா கிளாஸ் முடியும் ட்ரை பண்ணி பாருங்க. இது பேக் சைடு. ஓகேவா? ஸோ இந்த சைடு நான் நாட் போட்டதுனால இது பேக் கரெக்டான ஆக்சுவல் சைஸ்ன்னு திருப்புறேன். ஸோ இல்லைன்னா ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு பார்க்கறதுக்கு. ஸோ இது ஒரு மெத்தட். இல்லை அப்படின்னா சென்டரில் மேஜிக் ரிங்கை வச்சு சிங்கிள் க்ரோஷே ஸ்டிச்சஸ் போட்டுட்டு அதை யூஸ் பண்ணியும் செய்யலாம். ஸோ அப்படியும் போடலாம், அதையும் தப்பில்லை. ஓகேவா? ஸோ இதை நான் வந்து போட்டுட்டேன். இதே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு எப்படி வருதுன்னு சொல்லுங்க. ஸோ அந்த சிங்கிள் க்ரோஷே வச்சு போடணும்னு சொன்னேன்ல, அதுக்குரிய பேட்டர்ன் வந்து நான் கீழே கொடுக்குறேன். ஸோ அதை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இப்போ இதுக்கு ரிட்டர்ன் பேட்டர்ன் எழுதணும்ல, அதையும் உங்களுக்கு சொல்லணும்ல. ஸோ ஸ்டார்டிங்ல என்ன போட்டோம், மேஜிக் ரிங் போட்டோம். மேஜிக் ரிங்குரிய சிம்பிள் நம்ம எழுதலைல, MR மேஜிக் ரிங்குரியது MR. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் மேஜிக் ரிங்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணோம். மேஜிக் ரிங் போட்டுட்டு 4 செயின். ஸோ 4 செயின், அடுத்து 2 ட்ரிபிள் க்ரூஷே, அடுத்து அகைன் என்னது 4 செயின். இதுதான் ஒரு பெட்டல். ஓகேவா? 4 செயின் போட்டுட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டோம். இந்த 4 இதையும் என்ன பண்ண போறோம், திரும்ப 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 ரிப்பீட் பண்ண போறோம். ஓகேவா? அதனால என்ன பண்ணிக்கலாம்னா, அதுக்கு மட்டும் தனியா பிராக்கெட் போட்டு ஸ்டார் போட்டு 5 டைம்ஸ்ன்னு போட்டலாம். ஏன்னா நான் 5 டைம்ஸ் அதை ரிப்பீட் பண்ணியிருக்கேன். இப்படிதான் மென்ஷன் பண்ணி காட்டுவாங்க. இப்படி இல்லை அப்படின்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா 5 டைம்ஸ் உட்காந்து எழுதணும். மேஜிக் ரிங், 4 செயின், 2 ட்ரிபிள் க்ரோஷே, திரும்ப 4 செயின் ஸ்லிப் ஸ்டிச் இப்படின்னு சொல்லி இந்த சென்டென்ஸை திரும்ப 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 5 தடவை எழுதணும். அப்படியும் எழுதலாம். ஸோ டைம் சேவிங்காக உங்களுக்கு பேட்டர்ன் கொடுக்குறவங்க எல்லாருமே மோஸ்ட்லி அந்த ப்ராசஸை ரிப்பீட் பண்ணணும்னு மென்ஷன் பண்ணணும்னா பிராக்கெட் போட்டு ஸ்டார் போட்டுப்பாங்க. அதே மாதிரி சில நேரம் சேம் ஸ்டிச்சுக்குள்ளேயே அதை போடுறீங்க அப்படின்னா அதை மென்ஷன் பண்றதுக்காகவும் பிராக்கெட் போடுவாங்க. ஓகேவா? ஸோ ப்ராசஸ்ல ரிப்பீட் பண்ண போட்டிருக்காங்களா இல்ல சேம் ஸ்டிச்சுக்குள்ள போடணும்ன்றது மென்ஷன் பண்றாங்களான்றது நீங்க பண்ற ப்ராஜெக்டை பொறுத்து மாறும். அதை அந்நேரம் கரெக்டா செக் பண்ணிட்டு நீங்க போட்டுக்கோங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இன்னொரு இது சொல்றேன்னு ஸோ அந்த இருக்கு. இப்போ மேல உள்ள டயக்ராம் பார்க்காதீங்க, அதனால வேற எதுக்கு போட்டது. ஸோ சேம் மேஜிக் ரிங் தான். மேஜிக் ரிங் போட்டுட்டு இதுல 5 பெட்டல் போட்டோமா, அதே மாதிரி இதுலயும் 5 போட்டுக்கோங்க. 1 2 3 4 5. ஸோ எக்ஸ் போட்டிருக்கேன், அது பிளஸ்ன்னு எடுத்தாலும் ஓகே, எக்ஸ்ன்னு எடுத்தாலும் ஓகே, ரெண்டுமே சிங்கிள் குரோஷேவை தான் மென்ஷன் பண்ண போது. போட்டுட்டு இதுல என்ன பண்ணணும் அப்படின்னா செயின் ஸ்டிச்சஸை வச்சு போட ஆரம்பிக்கணும். ஓகேவா? ஸோ சிங்கிள் குரோஷேல அந்த செயின் வந்து வரும். 5 சிங்கிள் குரோஷே போட்டிருக்கீங்களா, அப்போ அந்த 5 சிங்கிள் குரோஷே போட்டுட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுருவோம். இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணேன்னா 5 சிங்கிள் குரோஷே போட்டு அங்க ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுருவோம். போட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ண ஆரம்பிப்போம்னா செயின் போட ஆரம்பிக்கணும். ஸோ ஒரு 8 செயின் போடுங்களேன். 4 5 6 7 8 10. நான் 9 போட்டுக்கிறேன். ஸோ 9 ஆர் 8 உங்க சாய்ஸ் தான். போட்டு இந்த ஸ்டிச்சோட ஜாயின் பண்ணணும். திரும்ப இந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகும். 1 2 3 4 5 6 7 8 8 வச்சு போடுங்க. அந்த இடத்துல டயக்ராம் அதிகமாக போட்டேன். 1
2 3 4 5 6 7 8 திரும்ப 1 2 3 4 5 6 7 8 1 2 3 4 5 6 7 8 இங்க போட்டு அகைன் இங்க ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு முடிச்சுக்கணும். ஸோ இதுவும் ஆக்சுவலா ஒரு ஃப்ளவர் மாதிரி தான் வரும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க வந்து சென்டர்ல ஒரு கலர் வெளியே ஒரு கலர் போட்டும் பண்ணலாம். ஸோ அதுவும் ட்ரை பண்ணலாம். ஓகேவா? ஸோ ஒரு 2 மினிட்ஸ் இதை அப்படியே ட்ரை பண்ணி பாருங்க வருதான்னு. நான் உங்களுக்கு இது ஆன்லேயே வச்சிருக்கேன். ஸோ டயக்ராம் பார்த்து ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், மேஜிக் ரிங் போடணும். பேட்டர்ன் வேணா கீழே எழுதட்டா? மேஜிக் ரிங் போடுங்க. அடுத்து 5 சிங்கிள் க்ரோஷே போட்டோம், ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டோம். போட்டுட்டு 8 செயின் ஸ்லிப் ஸ்டிச். இந்த ப்ராசஸ் அப்படியே 5 டைம்ஸ் வந்து ரிப்பீட் பண்ணணும். அடுத்து யானை வந்து வெளியே ஃபாஸ்ட் ஆஃப் பண்ணி கட் பண்ணிடலாம். ட்ரை பண்ணி பாருங்க இந்த ஷேப் வருதான்னு. ஒரு 2 மினிட்ஸ் உங்களுக்கு ட்ரை பண்ண டைம் தரேன். நீங்களா ட்ரை பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு போட வரும். அதுக்காக தான் ட்ரை பண்ண சொல்றேன். போட்டு பாருங்க. ட்ரை பண்ணீங்களா? போட வருதா? ஸோ நானும் ட்ரை பண்றேன், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, இந்த கிளாஸ் முடியவும் எனக்கு இந்த 2 சென்ட் பண்ணிடுங்க. மேஜிக் ரிங் போட்டாச்சு. மேஜிக் ரிங் போட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும், 5 சிங்கிள் க்ரோஷே சொன்னோம். ஸோ 1 2 3 4 5 போட்டாச்சு. லைட்டா டைட் பண்ணிட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டாச்சு. ஸோ மேஜிக் ரிங் வித் 5 சிங்கிள் க்ரோஷே போட்டேன். போட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும், 8 செயின் போடணும். 1 2 3 4 5 6 7 8. ஸோ இதை அடுத்த ஸ்டிச்சில் ஸ்லிப் நாட் போட்டு ஜாயின் பண்ணும். இதை எடுத்தீங்கன்னா தெரியும். போட்டாச்சு. அகெயின் 8 1 2 3 4 5 6 7 8. அடுத்ததுலையும் விட்டு அதுலேயும் ஒரு ஸ்லிப் நாட். அகெயின் 8 1 2 3 4 5 6 7 8. நெக்ஸ்ட் ஸ்டிச்சுக்குள்ள விட்டு slip knot. 1 2 3 4 5 6 7 8. 8 தானே போடணும், 9 போடுறேன். 8
நியர்பை ஸ்டிச்சுக்குள்ள விட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் 1 2 3 4 5 6 7 8 ஒரு ஸ்லிப் ஸ்டிச். ஸோ அவ்வளோதான், போட்டாச்சு. ஓகேவா? ஸோ நீங்கள் ஒரு வேளை மேஜிக் ரிங் போட்டு சிங்கிள் crochet போட்டுட்டு பக்கத்தில் அதே ஸ்டிச்சுக்குள்ளேயே விட்டுருந்தீங்கன்னா 6 செயின் வரும், சாரி 6 பெட்டல்ஸ் வர மாதிரி வரும். அப்படி இல்லை அப்படின்னா 5 இது கரெக்டாக வரும். ஓகேவா? ஒரு செயின் போட்டுட்டு தான் எப்பயும் கட் பண்ணி விடணும். கட் பண்ணி விட்டுட்டு பின்னாடி உள்ள மேஜிக் ரிங்கை நல்லா டைட் பண்ணிட்டு என்ன பண்ண போறேன்னா ரெண்டையும் சேர்த்து நாட் போட்டுற போறேன் நான். ஸோ இது ரொம்ப டிஸ்டன்ஸ்ல இல்லை, அதனால இப்படியே நான் வந்து நாட் போட்டுட்டேன். ஒரு ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்ல இருக்குன்னா நீங்க இப்படி நாட் போடாதீங்க. ஸோ அது உங்களுடைய ஷேப்பே அப்படி சேஞ்ச் பண்ணிடும். ஓகேவா? ஸோ ஷேப்பை கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஸோ என்னோட ஃப்ளவர் ரெடி. இந்த மாதிரி தான் இருக்கு. ஸோ இது நம்ம இப்போ போட்டது, அதே இது முதல் போட்டது. ஸோ ரெண்டையுமே ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பாக உங்களுக்கும் கூட வரும். ஓகேவா? ஸோ இது நான் முதல்ல சொன்னது தான். உங்களுக்கு வந்து அந்த 6 சிங்கிள் crochet போட்டுட்டு ஸ்லிப்ஸ் 5 சிங்கிள் crochet போட்டுட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டிருப்பீங்க. போட்டதுலேயே நீங்க வந்து ஸ்டார்டிங் செயின் போட்டு அதுலேயே நீங்க ஸ்லிப் ஸ்டிச் போட்டீங்கன்னா மொத்தம் 6 பெட்டல்ஸ் இது மாதிரி வரும். அப்படி இல்லை பக்கத்து இதில் போட்டிருந்தீங்க அப்படின்னா கரெக்டாக 5 தான் வரும். ஸோ எப்படி போட்டாலும் ப்ராப்ளம் இல்லை, உங்களுக்கு வந்து ஃப்ளவர் கரெக்டாக வந்தால் போதும். ஓகேவா? ஸோ அதே இது இந்த ஃப்ளவர் வந்து அந்த பேட்டர்ன் ஃபாலோ பண்ணி நம்ம போட்டது. ஸோ இதில் வந்து நீங்கள் உங்கள் பேக் ஷாமாவும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இதே மாதிரி இந்த ரெண்டில் ஏதாவது ஒரு இது சூஸ் பண்ணிக்கோங்க. அதே கவுண்ட்ஸை ரிப்பீட் பண்ணி அந்த ப்ராசஸை பண்ணி நிறைய ஃப்ளவர்ஸ் இது மாதிரி மேக் பண்ணிட்டு கம்பைன் பண்ணீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஒரு பேக் ஃபார்மேட்லேயும் வரும். ஓகேவா? ஸோ ரெண்டையுமே ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நம்ம சிங்கிள் ஃப்ளவரில் செஞ்சுருக்கோம். ஒருவேளை நீங்கள் கம்பைன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அதாவது ஒரு கலர்ல இன்னொரு கலரை நான் சேர்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா எப்படி பண்றது? நம்ம வந்து சேஞ்சிங் கலர் வந்து சொல்லி கொடுக்கலாம். ஸோ செயின் ஸ்டிச் வச்சு சொல்லி கொடுத்துருவோம், அதுதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ அதே மெத்தட்ல தான் மேஜிக் ரிங்லையுமே நம்ம மாத்துறது, கலர் சேஞ்ச் பண்றது. ஸோ ஈஸியா தான் இருக்கும். ஓகேவா? 1 2 3 4 5 6. ஸோ 6 செயின் போட்டுட்டேன். சிங்கிள் crochet போட்டுக்கலாம். 5 சிங்கிள் crochet போடுமா? 1 2 3 4 5. ஸோ இதில் எப்படி இன்னொரு கலரை சேர்க்கிறது அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இன்னொரு யானை எடுத்துக்கோங்க. அந்த எண்டில் சேர்த்து இப்படி ஹோல்ட் பண்ணிக்கோங்க. அந்த த்ரெட்டை இழுத்து இப்படி சேர்த்துக்கிட்டு இதை நல்லா டைட்டாக இழுத்துக்கோங்க. அவ்வளோதான். ஸோ இனி ஃப்ளிப் பண்ணி உங்கள் ஒர்க்கை எப்பயும் போல் நீங்கள் போடலாம். போட்டிங்கன்னா இது ஒன் டைப் ஆஃப் கலர் சேஞ்சிங். இது வந்து கார்னரில் இருக்கும்போது நம்ம வந்து கலரை மாற்றிருக்கோம். ஓகேவா? கலரையும் சேஞ்ச் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. இப்படி கார்னர்லையும் சேஞ்ச் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஸோ நான் இப்படி ஒர்க் பண்ணிட்டு இருக்கேல இன்பிட்வீன்ல சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதுலையும் மாற்றிக்கலாம். ஸோ அந்த கலர் எடுத்து ஸோ அதுக்கு முன்னாடி பண்ண ஒர்க்கு அதுக்காக டைட்டாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா அது லூஸ் விட்டுரும். உள்ள கூடி விட்டு அந்த த்ரெட்டை எடுத்துட்டு
அதே மாத்திடலாம். ஸோ இப்படியும் மாத்தியும் போடலாம். ஸோ சில நேரம் இந்த கலர் வேரியேஷன் வந்து வித்தியாசமா தெரியும் அப்படின்னா இந்த 2 லூப் ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் உள்ள க்ளோஸ் பண்ற இடத்துல அதை எடுக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சேஞ்ச் பண்றது வந்து அவ்வளோ இன்னும் வித்தியாசமா ஆடா தெரியாது. ஓகேவா? ஸோ நீட்டாக இருக்கும் பார்க்க. ஸோ கலர் சேஞ்சிங்கும் உங்களுக்கு முக்கியம். ஸோ கலரையும் மாற்றி ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த ஃப்ளவர்லையுமே நீங்கள் அந்த கலர் சேஞ்ச் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. எப்படி பண்ணுறதுன்னா சென்டர்ல இருக்கிற மேஜிக் ரிங்கும் அந்த 5 சிங்கிள் குரோஷேவும் ஒரு கலர்லையும் இந்த பெட்டல் போட்டிருக்க ரிங் போடுறோம்ல ஸோ அது வந்து வேற ஒரு கலரும் ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ அது இன்னும் அழகா இருக்கும் பார்க்கறதுக்கு. ஸோ லாஸ்ட் கிளாஸ்ல நாங்கள் போட்டது இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இருக்காங்க. ஸோ எனக்கு கலந்துச்சு நாட் போட்டது நேரத்தில் அப்படி இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வரும். ஸோ இது இப்படியும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இன்னைக்கு கிளாஸ் ஓவர். ஸோ இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஜஸ்ட் சிம்பிள்ஸ் அதுக்குரியது என்னென்ன அப்படின்றது பார்த்துருக்கோம். அது போக பேட்டர்ன் எப்படி ரீட் பண்றது அதுல இருந்து எப்படி எழுதுறது அப்படின்றது பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் இன்னும் நமக்கு யானோட டைப்ஸ் என்னென்ன அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லணும். அதை எதுக்கு யூஸ் பண்றாங்க அப்படின்றதையும் சொல்லணும். அது நாளைக்கு செஷன்ல பார்ப்போம். நாளைக்கு செஷன்ல இன்னைக்கு மேக் பண்ண இந்த ஃப்ளவரும் அது போக நாளைக்கு ஒரு ஹார்ட் மேக் பண்ணுவோம். அது ரெண்டையும் சேர்த்து வச்சு ஒரு புக் மார்க் எப்படி பண்றதுன்றத உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவேன். அது போக இன்னைக்கு இந்த 2 ஃப்ளவர் ட்ரை பண்ணது போக ஒரு லீஃப் பேட்டர்னும் சென்ட் பண்றேன். அதையும் ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு போட வரும். ஓகேவா? ஸோ இது நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு ப்ராக்டிஸ் பண்றீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு போட வரீங்கன்றத பொறுத்து உங்க கை வந்து அந்த யானை ஹோல்ட் பண்றதுக்கு வரும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு அது கஷ்டமா தான் இருக்கும். ஸோ மறக்காம இன்னைக்குரிய கிளாஸ்க்கு இதை ட்ரை பண்ணி பாருங்க. இன்கம்ப்ளீட் இருக்கிறதையும் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமா முடிச்சிருங்க. ஸோ உங்களுக்கு அந்த நோட்ஸ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எனக்கு நீங்க கம்ப்ளீட் பண்ணுவீங்க அப்படின்னு அஷூரன்ஸ் கொடுத்து நீங்க எழுதினாதான் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுவேன். இல்லை அப்படின்னா நான் சென்ட் பண்ண மாட்டேன். ஓகேவா? ஸோ உங்களுடைய விஷ் தான். ஸோ டிஸ்கஸ் பண்ணி நீங்களே சொல்லுங்க. இல்லை குரூப்ல வந்து யார் யாருக்கு வேணும் அப்படின்றத சொல்லுங்க. கவுண்ட்ஸ் யாருக்கு அதிகமா இருக்கோ நான் அதுபடி நான் பார்த்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இன்னைக்குரியதுல லேர்ன் பண்ணது ஈஸியா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். பட் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாயிரும். ஓகேவா? ஸோ இது எல்லாமே நான் செல்ஃப் லேர்னிங்ல கத்துக்கிட்டது தான். ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஒரு ஆள் சொல்லி கொடுத்து நீங்க வந்து லேர்ன் பண்ணிடுறீங்க அப்படின்றப்போ இன்னும் உங்களுக்கு ஈஸியா தான் இருக்கும். ஸோ கஷ்டமா தான் இருக்காது. திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணுங்க. கண்டிப்பா வந்துடும். ஓகேவா? ஸோ இன்னைக்குரியதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு இன்னைக்கு ஈவினிங்குள்ள சென்ட் பண்ணிடுங்க. அட்லீஸ்ட் 9க்குள்ளேயே சென்ட் பண்ணுங்க. ஸோ அப்போதான் எனக்கு உங்களுடைய ஒவ்வொரு செஷன் நீங்க முடிக்க நீங்க என்ன ஒர்க் பண்றீங்க அப்படின்றத எனக்கு பார்க்கறதுக்கு ஈஸியா இருக்கும். அதை வந்து அன்னன்னைக்கு ஒரு போஸ்டாவும் நான் போட்டுட்டு இருக்கேன். வேணா எம்பி கிராஃப்ட் அப்படின்னு சொல்லி இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்கும். அதில் செக் பண்ணி பாருங்க. ஸோ உங்களுடைய ஒர்க்கும் கண்டிப்பா அதுல இருக்கும். ஓகேவா? ஸோ இன்னைக்குரியதை ட்ரை பண்ணி பார்த்துருங்க. ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. இன்னைக்கு ஒருத்தவங்க டவுட் கேட்டிருந்தீங்க. எனக்கு அது என்னன்னே புரியல. ஸோ திரும்ப சொல்லுங்க பிறகு அப்படின்னு சொல்லி அனுப்பியிருந்தேன். ஸோ அவங்க குரூப்ல இருந்தீங்க அப்படின்னா கேட்குறேன். ஸ்லிப் நாட் போட நான் நல்லா வருது மேம். பட் அது என் பண்ணும்போது லாஸ்ட்ல டைட் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. ஸ்லிப் நாட் ஆக்சுவலா நம்ம போடுறது ஒரு சைட்ல தான் போடுறோம். ஸ்டார்டிங் செயினோட ஸ்டார்டிங்ல தான் போடுறோம். ஸோ அது எப்படி நீங்க என் பண்றத சொல்றீங்கன்றது தெரியல. ஸ்லிப் ஸ்டிச்ச சொல்றீங்களா? ஸ்லிப் ஸ்டிச்ச சொல்றீங்களா மேம்? பேசலாம். ஸ்லிப் ஸ்லிப் ஸ்டிட்ச் தான் மேம். ஸ்லிப் ஸ்டிச் போடும்போது நீங்க அந்த ரன்னிங் த்ரெட்டை கொஞ்சம் டைட்டா பிடிச்சிட்டு நீங்க எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து போடுறதுக்கு ஈஸியா இருக்கும். இல்லைன்னா டைட்னா வராது. அது அந்த உள்ள விடுறீங்கல்ல விடும்போது அந்த இங்க நீங்க லூஸ் விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த அங்கனுக்குள்ள டைட் வராது. அதனால உங்களுக்கு வந்து கலந்துருக்கலாம். இல்ல அப்படின்னா உள்ள விடும்போது நீங்க அந்த நூலை வந்து சென்டர்ல கரெக்டா விடாம ஹூக்ல கேப்ல படுற மாதிரி போட்டிருந்தீங்கன்னா அது பிரியும். ஸோ அந்த ரெண்டரை கொஞ்சம் கேப்ல பாருங்க. உங்களுக்கு வந்து அது வராதுன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்க. அது இல்ல மேம், நான் ஃபுல்லா ஸ்லிப்லிச் போட்டுட்டு எண்ட்ல அது ஃபினிஷ் ஆகுமா இல்ல அது அப்படியே தான் இருக்குமா அப்படின்ற மாதிரி கேக்குறேன் மேம். அது டைட் ஃபினிஷிங்ல அது கழண்டாத மாதிரி எப்படி டைட் ஆகும்? ஸ்லிப் நாட் போட்டுட்டு இப்போ ஒரு செயின் போட்டிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதுல ஸ்லிப் ஸ்டிச் போடுறோமே அதை கேக்குறீங்களா? இப்படி வெளியே எடுப்பீங்களா? எஸ் மேம். எடுத்துட்டு இந்த செகண்ட் ஹூக்குள்ள இந்த ஃபர்ஸ்ட் ஹூக் வந்து வரணும். லூப் இப்படி ரிவர்ஸ்ல எடுத்தீங்க அப்படின்னா விழுந்துரும். ஆமா மேம். அவ்வளவுதான். ஸோ இதே தான் ஃபாலோ பண்ண போறீங்க. அதான் மேம், இது நம்ம ஃபாலோ பண்ணிட்டு கடைசியா ஒரு எண்ட் பாயிண்ட் இப்போ வருது இல்ல மேம், எண்ட்ல அந்த வந்துருச்சு. இடத்துல அது எப்படி கழண்டாம அங்க நீங்க ஒரு
செயின் போட்டுட்டு கட் பண்ணி விட்டுறலாம். செயின் போட்டுட்டு இந்த லூப்பை கட் ஓ பண்ணிட்டு ஓகே ஓகே. நீங்க ரன்னிங் த்ரெட் தனியா கலட்டினீங்க அப்படின்னா கலர் வராது. சில நேரம் வந்து நார்மலா செயின் போடாமலும் நீங்க வந்து கட் பண்ணி விடலாம் எக்ஸ்டெண்ட் பண்ணி. சில ஸ்டிச்சஸ்க்கு அப்படியே நின்னுக்கும், சில ஸ்டிச்சஸ்க்கு அப்படியே நிக்காது. உங்களுடைய ஒர்க் அப்படியே கலந்துட்டு வந்துடும். ஸோ அதனால மோஸ்ட்லி செயின் போட்டே நீங்க கழட்டி ஓகே கட் ஓகே பண்ணி மேம், விடலாம். அதுதான் மேம் கேட்டேன். சரி. ஓகே மேம், அதான் மேம் கேட்டேன். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. ஓகே, இன்னைக்கு ட்ரை பண்ணி பாருங்க. ஆல்ரெடி ஒருத்தவங்க போட்டாங்கன்னு நினைக்கிறேன். சூப்பர். ஸோ மற்றவங்களும் அதே மாதிரி டைமா போஸ்ட் பண்ணிருங்க. தேங்க்யூ. ஏதாவது டவுட் இருந்தால் குரூப்ல கேளுங்க.